அன்பு இல்லம், இசைக்கருவிகள் பயிற்சி கல்லூரி, ஊனமுற்றோர் பள்ளி, கலைக்கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், சித்த மருத்துவமனைகள் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் பழனி திருக்கோவிலின் கீழ் இயங்குகின்றன. இனிய பஞ்சாமிர்தம் மட்டுமல்லாது பல்வேறு மக்கள் நலப்பணிகளையும் பழனி ஆண்டவன் உலகிற்கு அருளுகிறான். பழனி ஆண்டவன் கிருத்திகை நாட்களில் தங்கத் தேரில் உலா வருகிறான். தொடர்வது ராஜகம்பீரன். ராஜகம்பீர நாடாளும் நாயக என்று அருணகிரிநாதர் முருகனை அழைக்கிறார். முருகனின் தந்தை சிவபெருமான் அபிஷேக பிரியன். முருகனின் மாமன் திருமால் அலங்கார பிரியன். முருகனோ அபிஷேக பிரியனாகவும் அலங்கார பிரியனாகவும் திகழ்கிறான். பழனியில் காலை முதல் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்கின்றன. 6 கால பூஜைகளில் ஒன்றான சாயரக்ஷை என்ற அந்திவேளை பூஜை மாலை 5:30 மணி அளவில் தொடங்கி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பழனி ஆண்டவன் ராஜ அலங்காரம் செய்து கொண்டு அரச கோலத்தில் காட்சியளிக்கிறான். முரண்பாடுகளில் அழகை காண்பதும் ஒரு விதமான இன்பமாகும். அதிகாலையில் இருளை கிழித்து கொண்டு எழும்பும் சூரியனின் சிவந்த ஒளியை காண்பது ஓர் அழகு காட்சியாகும். இதனையே பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று திருமுருகாற்றுப் படையில் நக்கீரர் வர்ணிக்கிறார். ஆதவன் ஒளியடங்கும் அந்திவானமும் அழகு காட்சியை தருகிறது. அதுபோல் அனைத்தையும் துறந்த ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் முருகன் அரச கோலத்தில் காட்சியளிப்பதை காண கண்கோடி வேண்டும். பழனிமலை பரமன் இடையில் ஜரிகை பட்டாடை உடுத்தி வேலைப்பாடுகள் நிறைந்த மேலங்கியை அணிந்து தலையில் மகுடத்துடன் காட்சியருளுகிறான். தோளில் சாத்திய வேலாயுதமும் கையில் தண்டாயுதத்திற்கு பதிலாக செங்கோலும் பிடித்த நிலையில் முருகன் காட்சியளிக்கிறான். வேறு தலங்களில் வேறு தெய்வங்களுக்கு அரச கோல அலங்காரம் செய்தாலும் பழனி ராஜ அலங்காரம் என்பது மட்டும் உலக புகழ் பெற்றது.